தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பஞ்சப்பள்ளி அடுத்த தின்னூர் கிராமத்தில் தடுப்பணை கட்டும் பணிக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பங்கேற்றார். தின்னூர் கிராமம் சின்னூர் பகுதியில் அமானி கால்வாய் ஏரி, ராஜபாளையம் ஏரிகளுக்கு தண்ணீரை பிரித்து அனுப்பும் வகையில் 4,50,00,000 ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கோபால், வழக்கறிஞர் செந்தில், நகர செயலாளர் ராஜா, முன்னாள் கவுன்சிலர் சரவணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஊழல் ஸ்டாலின் அரசின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் ஆளுநரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு 100 நாள் பணிக்காக 4 ஆண்டுகளாக வழங்கிய 39,000 கோடி ரூபாயில் ஸ்டாலின் அரசு 40% கட்டுமான பணிகள் செய்து கமிஷன் ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் மத்திய அரசு வழங்கிய ஊதியத்தை ஸ்டாலின் அரசு குறைத்து வழங்கியதாகவும் இந்த ஊழல் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆய்வு செய்யவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் நடுரோட்டில் எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் மின்கம்பத்தை மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காந்திநகர் தெரு அங்கன்வாடி மையம் அருகே நடுரோட்டில் சிதிலமடைந்த நிலையில் காணப்படும் மின்கம்பம் எப்போது வேண்டுமானாலும் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் அச்சுறுத்துவதாக உள்ளது. எனவே குழந்தைகள் அதிகம் விளையாடும் பகுதியில் உள்ள இந்த மின்கம்பத்தை அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன் மாற்றிட விடிய அரசை அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர்.